2026 திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நேரடி போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதான் அவர் தானே சொல்கிறாரு, அதான் அவர் சொல்கிறாரு, அவரை தான் கேட்கணும். பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்கையில் சார், அவர் திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி சார் எடுக்கணும்? அதை போய் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கிட்ட கேளுங்க. இல்லை அவருக்கு பதிலாக இப்போ ஸ்டெப்னியாக வச்சு கொண்டு இருக்காங்கள செங்கோட்டையனை கேளுங்க. இல்லை எல்லாத்தையும் கலட்டி போட்டு டயரு டிபி எல்லாத்தையும் கலட்டி போட்டு வச்சுருக்காங்களே பன்னீர்செல்வம், அவரை போய் கேளுங்க. எங்களை கேட்டால் நான் அண்ணா அவர்களுடைய காலத்தையும் அதே போல் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தையும் குறிப்பிட்டு சொன்னதைப் போல மாநில உரிமைகள் அவர்களுடைய காலகட்டங்களில் வெகுவாக பாதிக்கப்பட்டது. எந்த உரிமைகளையும் மாநில அதிகாரத்தை விட்டு கொடுக்காத ஆட்சியைத்தான் அவர்கள் செய்தார்கள். ஏன் அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துடையவராக அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் கூட அவருடைய மறைவு வரை பல்வேறு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது. ஒன்றிய அரசு கலைஞருக்கு தந்ததைப் போல பல நெருக்கடிகளை தந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிலே சமரசம் செய்து கொள்ளாமல் மாநில உரிமைகளை காப்பாற்றினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டாலும் அன்றைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் வரை தமிழ்நாட்டிற்கு நீட் விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. அவருடைய மறைவுக்கு அவருடைய ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 11களில் ஜெயலலிதா முதலமைச்சராக வந்த பிறகும் நீட் தேர்வை நுழைப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகளை ஒன்றிய அரசு செய்தது. ஆனால் ஜெயலலிதாவும் அதிலே உடன்படவில்லை. ஆனால் அவர் மறைந்த பிறகு உடனடியாக நீட் தேர்வு தமிழகத்தில் பழனிசாமி அச்சுறுத்தி அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஆட்சி அதிகாரத்தை சோய்ப்பதற்காக நீட் தேர்வுக்கு அனுமதி அளித்ததுதான் வரலாறு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.